ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூ பெல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலை கிரேவி. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை பூ போட்டுட்டு சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் பாதி வதங்கின உடனே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசால் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவும் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா பச்சை வாசம் எல்லாம் போயிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொண்டக்கடலை, வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக வைங்க. தேங்காய் நான் 1/2 மூடி எடுத்துருக்கிறேன், அரைச்சி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு தேங்காவை ரொம்ப ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு இப்போ வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். இப்போ கொண்டக்கடலை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளூ பெல் கிச்சனுக்கு. தேங்க்யூ.